ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். पवित्र और अनुग्रह करने वाला प्रभु आपको धन्यवाद कहते हैं। वो मोबाइल लगा இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். यीशु के नाम से आराधना करने वाले किसी भी स्थान पर मैं आऊंगा करके लिखा गया है। இந்த மாலை வேளையில உம்முடைய நாமத்துக்கு நான் நன்றி சொல்கிறோம். और इस सुबह के समय में प्रभु हम दोपहर के समय में आपको धन्यवाद कहते हैं। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். और आपके नाम की महिमा करते हैं। இயேசுவரா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். यीशु भला है और वो हमारे संग वो हमें आशीष करता है। கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். प्रभु भला है और उसकी अनुग्रह सदा की है। ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். और प्रभु आपके नाम की महिमा होती है। இந்த வேளையில நான் படிக்கிற பாடல் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும். और इस समय पर हम जो गीत गाते हैं प्रभु आपके नाम की महिमा के लिए बनी रहे। வாசிக்கிற வார்த்தையிலிருந்து கர்த்தர் பேசும். पढ़ने वाले वचनों से आप बातें कीजिएगा। இயேசு கிறிஸ்துவின் प्रार्थना मांगते हैं। ஆமென். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு, பாவி என்னை மீட்க பரலோகத்தை விட்டு, பாதனில் வந்த பாடுகள் பட்டதான், பாடனில் வந்து பாடுகள் பட்டதான். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன், கோபத்து காளாய் கெட்டழிந்தேன். பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன், கோபத்து காளாய் கட்டழிந்தேன். சாபத்துக்கு ஏதுவாய் சஞ்சரித்தேன், சாபத்துக்கு ஏதுவாய் சஞ்சரித்தேன். என் சாபத்தை அன்போடு சகித்தீரு என் நாதா, என் சாபத்தை அன்புடன் சகித்தீரு என் நாதா. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. குருசில் படுத்தீரன்றோ, தங்க திருமேனி தவித்ததன்றோ. தங்க குருசில் தாங்கோன வேதனை சகித்தீரன்றோ. எங்குது என் ஆவி இப்பாடு நினைக்கையில், எங்குது என் ஆவி இப்பாடு நினைக்கையில். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। நம்முடைய தியானத்துக்காக इस समय पे हमारे ध्यान के लिए ஏசாயா 40வது அதிகாரம், यशाया 40வது அதிகாரத்துல 31வது வசனம். 40वां अध्याय के अंदर 31वां वचन। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, प्रभु के लिए जो பலனை அடைந்து वो नए सामर्थ्य को पाकर கழுகளை போல उकाब के समान செட்டைகளை அடித்து लेकिन थक न जाएंगे, நடந்தாலும் சோர்ந்து போகாது. वो चलेंगे तो भी वो निराश न होंगे। தேவனுக்காக காத்திருக்கும்படியான ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். और प्रभु के लिए जो आशीष की एक बात को प्रभु यहाँ पर कहता है, வேதம் சொல்லுகிறது, और कलाम कहता है, எப்பொழுதுமே தேவன் ஒவ்வொரு காரியங்களுக்காக சில காரியங்களை சொல்லி இதுக்காக நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். हर समय पर प्रभु कुछ बात को हमें यहाँ पर बार बार दोहराता है।
ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சிருஷ்டித்து திரும்ப திருத்துகிறவர் அல்ல. और प्रभु कुछ बात को कहकर दोबारा उसको सही करने वाले वैसे नहीं। எல்லாவற்றுக்குமே நியமத்தை வைத்திருக்கிறார். वो सारे चीजों के लिए कुछ नियम को रखा है। மனிதர்களுக்கு தூங்குவதற்காக, வேலை செய்வதற்காக ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். और मनुष्य के लिए, उसके काम के लिए, हर एक चीजों के लिए प्रभु एक नियम को रखा रहता है। அப்படியே நாம் செய்யும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். और वैसे ही जब हम करते हैं तब हमारे लिए आशीष होगी। வேதாகமத்தில் अनेक காரியங்களை தீர்க்க தரிசனமாகவே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். कलाम के अंदर बहुत सारे बातों को प्रभु ने भविष्यवाणी के रूप में बताया है। अनेகர் அதற்கு காத்திருந்தார். और बहुत सारे लोग उसके इंतजार कर रहे थे। இருந்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். और जो इंतजार कर रहे थे उन लोगों ने उसे पाया। தேவன் தம்முடைய உலகத்தை உருவாக்கும் போது, और जब प्रभु ने इस पृथ्वी की रचना की, அவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதை விளங்க பண்ணினது. वो सर्वशक्तिमान है करके बताया गया। ஒவ்வொரு சிருஷ்டியுமே சொன்ன உடனே நொடிப்பொழுதில் உருவாக்கப்பட்டது. और हर एक रचना जैसे ही वो कहा तुरंत वहां पर उत्पन्न हुआ, உடனே சிருஷ்டிக்கப்பட்டது. तुरंत वहां पर उत्पन्न हुआ। இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் வேகமானது என்னன்னா தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் உருவாகுது. और प्रभु इस दुनिया में सबसे तेजी से जाने वाला जो वचन है वो प्रभु का वचन है जो उसके मुंह से निकलता है। அது உடனே அவைகளை உருவாக்குகிறது. और वो तुरंत वहां से उसके जबान से निकलती है। ஏசாயா 55 சொல்லும்போது, लेकिन यशाया 55 के अंदर कहता है, என்னுடைய வார்த்தை நான் அனுப்புகிறேன், मैं अपने वचनों को भेजता அது हूँ, வெறுமையாய் திரும்பாது, वो खाली नहीं लौटता, அது நான் விரும்புகிறதை செய்யும் முடிக்கும் என்று சொல்கிறார். और वो उस काम को कर कर लौटता है जो मैं चाहता हूँ। ஆகவே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும், और इसलिए दुनिया के कोई भी मनुष्य क्यों ना யாரெல்லாம் रहे, தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறார்கள், जो भी प्रभु के वचन के लिए इंतजार करते हैं, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வார். और उन लोगों के दिया गया वो वचन वो लोग वहां पर उसे पाते हैं। காத்திருப்பது மிகவும் அவசியம். और इंतजार करना बहुत ही अवश्य है। ஆபிரகாம் அநேக நாட்களாக காத்திருக்கிறார். अब्राहम बहुत सारे दिनों से इंतजार करता रहा। யாருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்? किसके वचन के लिए इंतजार करता தன்னை रहा? அழைத்த தேவனுடைய வார்த்தைக்காக. और हमें जो बुलाया है उस प्रभु के वचन के इंतजार में। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है, தேவனை விசுவாசிக்கும் போது முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, और जब मैं प्रभु का विश्वास करता हूँ तब पहले मुझे क्या அவர் करना சர்வ है? வல்லமுள்ளவர், वो सर्वशक्तिमान அவர் है, என் சத்தம் கேட்பார், वो मेरी आवाज को सुनता है என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். और मेरी सारी जो जरूरतों को पूरा करता है। அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள ஜனங்கள் தான் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். और वैसे लोग ही प्रभु से मांगने चाहिए। நிச்சயமாய் கர்த்தர் தருவார். जरूर प्रभु से देता है। அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே और वो இருக்கிறார். हर समय पर हर घंटे वो एक व्यक्ति को देखता रहता है। யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்? कौन कौन इंतजार करता है? நாம் புதிய ஏற்பாடு பார்க்கும்போது अगर हम नए नियम पर देखेंगे, சிமியோன் காத்து கொண்டிருந்தார், सिमियोन इंतजार कर रहा था, அன்னாள் காத்து கொண்டிருந்தார். अन्नाल इंतजार कर रही புதிய थी। ஏற்பாடுல லூக்கா 2 பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் எருசலேமில் உள்ள சமாதானத்துக்காக காத்து கொண்டிருந்தார். और नए नियम के अंदर बहुत सारे पवित्र लोग प्रभु के समाधान के लिए इंतजार करते रहे, மேசியாவுக்காக காத்திருந்தார். मसीहा का इंतजार कर रहे थे। யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவங்க என்ன செய்றாங்கன்னா, कौन जो इंतजार कर रहे थे उन्होंने क्या किया? உபவாசம் இருந்தது, उपवास करने लगे, ஜெபம் இருந்தது, प्रार्थना करने लगे, இரண்டாவது தெய்வ சமூகத்திலே காத்திருந்தார். और प्रभु के समूह में वो इंतजार करते बैठे காத்திருந்த रहे। ஒரு ஜனங்கள் கூட அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. और जो भी इंतजार कर रहा था किसी का चेहरा शर्मिंदा न हुआ। காத்திருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். और जो इंतजार कर रहे थे उन लोगों से प्रभु ने बातें की। சிமியோனை பற்றி சொல்லும்போது, सिमियोन के बारे में जब कहा गया, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை சபைக்கு போகும்படி ஏவினார். और प्रभु की आत्मा उसे कलीसिया में जाने के लिए उसे कहने लगा। தேவன் பேசுகிறார். प्रभु कहता है बातें किया, காத்திருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் और பேசுகிறார். जो इंतजार कर रहे थे उनसे प्रभु बातें करता அதே है। போல அவன் சபைக்கு போனாரு. और उसी प्रकार वो वहां पर कलीसिया में गया, அங்கே சரியாக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி சுத்திகரிப்பில் நான் நிறைவேறின பிறகு और वहां पर रीति के अनुसार जब परिपूर्णता होने का समय पूरा निकट हुआ, யோசேப்பு மரியாளும் இயேசுவாகிய குழந்தையை சுத்திகரிக்கும்படி அதை பிரதிஷ்டை பண்ணும்படி சபைக்கு கொண்டு வராங்க. और यूसुफ और मरियम जो है यीशु को उस पवित्र करने के लिए वहां पर कलीसिया में ले जाते हैं। ஆவியானவரால் நடத்தப்பட்ட சிமியோன் தன்னுடைய அந்த குழந்தையை கையில வாங்கின உடனே और आत्मा की ओर से चलाया गया सिमियोन ने जब उस बच्चे को अपने हाथ में लिया, கர்த்தர் பேசினார். प्रभु ने बातें की, நீ காத்திருந்தல்ல, तूने जो इंतजार किया அவர்தான் இவர். वही यही है। இனி உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. अब तुम्हारे प्रार्थना सुना गया है। இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறது. इजरायलियों के लिए एक बहुत बड़ा समाधान आ பெரிய रहा है, விடுதலை வரப்போகிறது. एक बहुत बड़ा छुटकारा आता அதை है। சொன்ன உடனே சிமியோன் சொல்லுகிறார், जैसे वो कहा गया तो सिमियोन ने நான் कहा, காத்திருந்தது எனக்கு கிடைத்தது. मैं जिस बात का इंतजार कर रहा था वो मुझे मिल गया। இனி நான் மரித்தாலும் பரவாயில்லை. अब मैं मर भी जाऊं तो कोई चिंता नहीं। தேவனுடைய சத்தத்துக்கு காத்திருந்தவர் और प्रभु की आवाज के लिए जो इंतजार कर रहे थे, அதே சமயத்துல
யோவானுடைய அப்பா சிமியோன் और उसी प्रकार से यूहन्ना का जो पिता जकरिया, அவரும் கூட யோவானுடைய பிறப்புக்காக காத்திருந்தார். और वह भी यूहन्ना के उस जन्म का इंतजार करता रहा, காத்திருந்தார். इंतजार कर रहा था அவன் தேவனுடைய வார்த்தையின் பேரில் और காத்திருந்ததினால प्रभु के नाम के वचन के लिए इंतजार कर रहा था। इसीलिए அது அந்த நாள் முடியும் போது और जब वो दिन पूरा हुआ யோவான் ஸ்நானனுடைய பேர் வைக்கிறார் 8வது நாள். और जब यूहन्ना बपतिस्मा का नाम रखा गया 8वें दिन में, அப்பொழுது அந்த வார்த்தை நிறைவேறினது. और तब वो वचन वहां पर पूरा हुआ। ஆனால் அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन वो क्या कहता है, देखिए, இவனுடைய இவன் அந்த குழந்தையை பெற்று எடுத்த பிறகு अब इस बच्चे का जन्म होने के बाद அவனுக்கு பேர் வைக்கப்பட்டது, उसको नाम रखा गया, அவனுடைய வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. उसका जबान का बंधन तोड़ दिया गया। ஆனா லூக்கா 1வது அதிகாரத்துல लोक पहले अध्याय के अंदर அவனுக்கு ஒரு வார்த்தை வெளிவருகிறது. उसके मुंह से एक शब्द निकलता है, எழுதியுள்ள தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு 77 के अंदर, वो अपने लोगों को छुटकारा देकर தம்முடைய சத்துருக்களை நின்றும் और अपने शत्रुओं से நம்மை பகைக்கிற யாவருடைய கை நின்றும் और हमें जो इनकार करता है उन सारे लोगों के हाथों से ரட்சிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். उद्धार करने के लिए वो आया है। ஆனால் அந்த வந்த ஆண்டவர் யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். और जो भी लोग उस प्रभु का इंतजार कर रहे थे, उन हर एक व्यक्ति ने इसे पाया है। நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காத்திருப்பு சில காரியம் தெரியும். बहुत सारे लोगों का इंतजार, वो किस बात का इंतजार करते हैं वो समझ में आ जाता है। சீமோன் பேதுரு கூட பாத்தீங்கன்னா காத்திருந்த ஆளுதான். सीमोन पतरस भी वहां पर इंतजार करता रहा, அந்திரேயா காத்திருந்தார், अंद्रया इंतजार करता रहा, நிக்கதோமு காத்திருந்தார், निकोदेमस इंतजार करता रहा। தேவனுடைய வார்த்தை காத்திருந்தவர்கள் அந்த காலத்துக்குரிய அடையாளத்தின்படி இயேசுவை அடையாளம் கண்டு और கொண்டார். प्रभु के लिए जो इंतजार कर रहे थे, प्रभु का उस चिन्ह को उन्होंने पहचान लिया था அந்த ரட்சிப்பை और பெற்றுக்கொண்டார்கள். उस उद्धार को पा लिया நித்திய ஜீவனுக்குள்ள வழியை और பெற்றுக்கொண்டார்கள். उस नित्य जीवन के मार्ग को पा लिया। ஆனா ஒரு சிலர் காத்திருந்தார். लेकिन कुछ लोगों ने इंतजार की। இயேசு பிறந்த உடனே यीशु ने जैसे ही जन्म हुआ சாஸ்திரிகள் தேடி और வருகிறார்கள். जब वो शास्त्री उसे ढूंढ कर आए, ராஜாட்ட போய் கேட்க பாரு, ஏரோது ராஜாட்ட. हेरोद राजा के पास जाकर लोग पूछते ஏரோதுக்கு அது தெரியல, हैं। हेरोद को वो बात समझ नहीं அவர் आई, காத்திருக்கல. वो इंतजार नहीं किया உடனே அந்த யூதருடைய வேதபாரர் பரிசேயரெல்லாம் கூப்பிட்டு, और वो वहां पर यहूदियों का, सदुकी और फरीसियों को इकट्ठा किया। நீங்கள் அந்த மேசியாவுக்காக காத்திருக்கிறீர்களா? क्या तुम उस मसीहा का इंतजार करते हो? அவர் எங்க பிறப்பாரு? वो कहाँ जन्म लेगा? அதை பற்றி விசாரிக்கும் போது और उसके बारे में जब पूछताछ அவங்களுக்கு करता ஒரு है, சந்தோஷம். उन्हें एक आनंद मिली வேதபாரர் பரிசேயர் வேதாகமத்தை எடுத்து காண்பிக்கிறார். और फरीसी और सदुकी उस कलाम को निकाल कर उसे दिखाते हैं। நாங்கள் காத்திருக்கிறோம், हाँ, हम इंतजार करते हैं, அவர் பெத்லெஹேமிலே பிறப்பார், वो बेथलेहम में जन्म लेगा நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஒரு பெரிய வாஞ்சியோடு தான் காத்திருந்தார். और हम उसी का इंतजार करते हैं करके कहने लगे। ஆனா உண்மையாகவே அந்த ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. और लेकिन वो लोगों ने उसे पा नहीं सके। எதனால பெற்றுக்கொள்ள முடியல? क्यों उसे नहीं पा सके? காத்திருக்கிற அவர் அவர்களுடைய எதிர்பார்த்தபடி அவர் இல்ல. और जिस प्रकार का वो इंतजार कर रहे थे, उस तरह का वो दिखाई नहीं दिया। காத்திருக்கிறவர்கள் எப்படி காத்திருந்தாங்க? और जो इंतजार कर रहे थे, वो किस बात का इंतजार कर रहे थे? ஒரு பெரிய மகிமையான பிரதான ஆசாரியனை போல வருவார். और वो एक बहुत बड़ा महायाजक के रूप में आएगा, இல்ல நம்ம ஆசாரியர் இடத்துல தான் வருவார். या वो याजक के रूप में याजक இல்ல के घर पर எருசலேம் होगा, சர்ச்சில இருந்து தான் அவர் வெளிப்படுவார். या फिर यरूशलेम के घर के अंदर रहकर वो कलीसिया में प्रकट होगा। ஆகவே காத்திருந்தவர்களால அந்த அடையாளம் காணாமல் இடறி விழுந்தார்கள். और वो उसका इंतजार जैसे कर रहे थे, उसे नहीं देख पाई, इसीलिए वो- நொறுங்கி போனால்னு எழுதியிருக்கிறது. और वहां पर लिखा है कि वो टूट कर गिर गए के समान है। வேதம் சொல்லுகிறது அவர் அந்த புரிந்து கொள்ளாததுனால और उसे नहीं समझ पाए हैं, इसीलिए அந்த மேசியாவை அடையாளம் காணவே முடியல. मसीहा को उन लोगों ने नहीं ஆனா पहचाना। அநேக தேவனுடைய பிள்ளைகள் காத்திருந்து बहुत பெற்றுக்கொண்டார்கள். सारे पवित्र लोगों ने उसे देखा और पाया। தேவ சித்தத்தை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? कैसे हम प्रभु की मर्जी को पहचान सकते हैं? யோவான் ஸ்நானம் செய்து கொடுக்கும்போது கொடுக்கிறார். यूहन्ना बपतिस्मा वहां पर संदेश में कहता है, நான் இவருக்காக காத்திருந்தேன், मैं इसी का इंतजार करता என்னை रहा அனுப்பினவர் சொன்னார். और मुझे जिसने भेजा उसने कहा, யாருக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறாரோ அவர்தான் நீ காத்திருக்க வேண்டிய ஆள். और जिसके ऊपर कबूतर के समान पवित्र आत्मा उतरेगा, वही वो व्यक्ति है। அது அவனுக்கு ஒரு அடையாளம் और கொடுக்கப்பட்டது. उसको एक चिन्ह दिया गया। ஆனா ஏசாயா மூலமா என்ன கொடுக்கப்பட்டது? लेकिन यशायाह के बाद उसके बारे में क्या दिखाया குருடனுடைய गया है? கண்களை திறப்பார், वो अंधों की आंखें को खोलेगा குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவார், और वो बीमारियों जो कोढ़ियों को चंगा करेगा முடவர்கள் நடப்பார்கள். और वो जो लंगड़े हैं वो चलेंगे। எல்லாவற்றுக்கும் மகிமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? सबसे महिमा की बात क्या है?
என்ன அவருடைய செய்தியில முக்கியமான ஒரு காரியம். उसका संदेश में मुख्य बात क्या है? இயேசுவனுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியம் என்னது? यीशु मसीह का संदेश में मुख्य बात क्या है? தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. वो कंगालों के बीच में सुसमाचार सुनाएगा. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் முழுதும் தரித்திரரையே நோக்கி போகுது. और यीशु मसीह का संदेश सारे उस कंगाल लोगों की ओर जा रही थी. இது அவங்களால பொறுத்துக்கொள்ள और முடியல. ये लोग उस बात को सहन नहीं कर पाए பார்த்திருந்தார்கள். जिसका आपका इंतजार करते रहे. இயேசுவனுடைய ஊழியத்தை பார்த்து அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியல. लेकिन यीशु की सेवकाई को देखकर उस बात का इंतजार नहीं. लूक का 15वां अध्याय के என்ன अंदर நடந்தது? वहां पर क्या हुआ? பாவிகளோட பிரசங்கம் பண்ணுகிறார். ये तो पापियों के बीच में प्रचार करता பாவிகளோட है. உட்காருகிறார். ये पापियों के साथ बैठता है. பாவிகளோட நடக்கிறார். और पापियों के साथ चलता है. இவ்வளவு மோசமான ஒரு மனுஷன் சகைவு அவ வீட்டுக்கு கூட போகிறார். और ऐसा एक बहुत ही बुरा व्यक्ति है जक्कई उसके घर पर जाता है. எதிர்பார்த்திருந்த வேதபாரகரும் பரிசேயரும் இப்படி சொன்னாங்க. जिन लोगों का इंतजार कर रहे थे उन लोगों ने भी इस प्रकार से कहा. அவளால் புரிந்து கொள்ளவே முடியாது. उन्होंने उसे समझ नहीं पाया. நீங்களும் நானும் கர்த்தரை காத்திருக்கிறோம். आज मैं और आप प्रभु के लिए इंतजार करते हैं. தோமா பத்தி கர்த்தர் சொன்னார். तोमा को देखकर प्रभु நீ कहता என்னை है கண்டதினாலே விசுவாசி. तूने मुझे देखा इसीलिए मेरे पर என்னை भरोसा करता காணாமல் है. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். और वो जो बहुत धन्य लोग हैं जो मुझे बिना देखकर विश्वास करते இன்னைக்கு हैं. உலகம் முழுவதும் आज दुनिया भर में ஆதிவாசிகளுக்கு மத்தியில, आदिवासियों के बीच में ஆம்பர மக்களுக்கு மத்தியில, और जो बहुत ही जो खुद जानते नहीं है ரோட்டு ஓரம் இருக்கிற और ஜனங்கள், जो रोड के किनारे में जो रहते சாதாரண हैं, ஜனங்கள், साधारण लोग அநேகர் இயேசுவுக்காய் காத்திருக்கிறார்கள். बहुत सारे लोग यीशु का इंतजार करते हैं. அப்படிப்பட்ட ஜனங்களை தான் और वैसे लोगों को ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். प्रभु एक बहुत बड़ा अद्भुत करने वाला அது है. என்ன தெரியுமா? वो क्या अद्भुत ஒரு है? அபிஷேகத்தை கொடுக்க एक போகிறார். अभिषेक देने वाला है. கர்த்தருக்கு प्रभु காத்திருக்கிறவர்கள் के लिए इंतजार ஒரு करो. புதிய பலனை அடைய போகிறார். एक नए सामर्थ्य को पाओगे உண்மையான இருதயத்தோட, और एक अच्छे नए मन के உண்மையான साथ, மனதோட सच्चाई मन के साथ யாரெல்லாம் அந்த இயேசுவைக்காக जो காத்திருக்கிறார்களோ भी यीशु के लिए इंतजार करते हैं அவர்களைத்தான் பரிசுத்த ஆவியார நிரப்பி வழி நடத்துகிறார். उन्हीं लोगों को प्रभु पवित्र आत्मा से चलाता है. சீசர்கள் அப்படித்தான் காத்திருந்தார். शिष्य वैसे ही कहते हैं கர்த்தருக்காய் காத்திருந்தார். प्रभु के लिए इंतजार करने 10 लगे. நாள் அப்படி காத்திருந்தார். 10 दिन तक इंतजार किए. அவர்களுக்கு ஒன்று புரியல. उन्हें कुछ समझ नहीं आया. கர்த்தர் சொன்னதுனால காத்திருந்தார். लेकिन प्रभु ने कहा इसीलिए वो इंतजार करते இயேசுவானவர் रहे. சொன்னார், यीशु ने कहा நீங்கள் எருசலேமை விட்டு வெளியே போக கூடாது. यरूशलेम को छोड़कर बाहर न जाना. பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். पवित्र आत्मा आएगा உங்களை நிரப்ப போகிறார். और वो तुम्हें पवित्र आत्मा से भरेगा. ஆனா உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? तुरंत उन्होंने क्या कहा? ஆண்டவரே, இந்த காலத்துல யூதர்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. क्या प्रभु इन जमाने में यहूदियों को छुटकारा मिलेगा? இப்பொழுதுதான் நீர் எங்களுக்கு ஆள போகிறீர். क्या अब तो हमारे पर राज्य करने वाला அவருடைய है? எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருந்தது. उनका इंतजार करना अलग था. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், इसीलिए प्रभु ने कहा பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரப்போகிறது. पवित्र आत्मा तुम्हारे अंदर நீங்கள் आएगा. பலன் அடைய तुम போகிறீர்கள். सामर्थ्य में भर जाओगे அப்பொழுதுதான் எனக்கு நீங்க சாட்சிகளாய் और तब तुम मेरे लिए गवाही रहोगे. எனக்கு என்ன சாட்சி अब இருக்கணும்? क्या गवाही है? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द ही आने वाला है அதற்கு நான் சாட்சியா இருக்கேன். और वो उसके लिए हम गवाही बनकर रहेंगे. எல்லா சாட்சிக்காரர்களுமே और सारे गवाही करने वाले लोग இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाला है. என்னுடைய தீர்க்க தரிசனமானாலும் சரி, मेरी भविष्यवाणी क्यों ना रहे, என்னுடைய நடவடை எது इंतजार करता हूँ वो आने वाला நான் है. காத்திருக்கிறேன் என்பதை मैं उसका इंतजार करता நான் हूँ நடத்தி காண்பிக்க வேண்டும். और उसे मुझे चल कर दिखाना है. அதுதான் ஒரு சரியான எதிர்பார்ப்பு. और यही एक सही तरह का इंतजार करना है. 11வது அதிகாரம் எபிரேயர்ல எழுதியிருக்கிறது, इब्रानियों का 11वां अध्याय पर लिखा है உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தது என்று நோவா நினைத்ததனால और ये जो दुनिया जो है उस जो तकलीफ के अंदर जा रहा है करके जब உலகம் योना அழிய போகிறது என்று நோவா நினைத்து தீர்மானித்தார். वहां और यही एक दिखावट के रूप में एक प्रकाशित है. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். आज हम सब इंतजार करते हैं அந்த எதிர்பார்ப்பை நான் வெளிப்படுத்துவேன். और उस बात को हमें इंतजार करते हुए रहना என்னுடைய है. நோக்கம், என்னுடைய பேச்சு எல்லாத்திலுமே ஆண்டவர் சீக்கிரமாய் और வரப்போகிறார். मेरा चाल चलन, मेरी बातें, हर एक चीजों में प्रभु जल्द आने वाला है. அதுக்கு தான் நான் காத்திருக்க வேண்டும். और इसीलिए मैं इंतजार करता हूँ. முதல் வருகையில காத்திருந்த அநேகர் ஏமாந்து और போய்விட்டார்கள். बहुत सारे लोग जो पहले उस आगमन का इंतजार कर रहे थे फंसाए गए. நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. बहुत सारे लोग फंस गए. ஆனா லூக்கா 19வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन लूक के किताब के अंदर प्रभु कहता है நீ சந்திக்கக்கூடிய நபரை நீ ஆயத்தமா இல்லாததுனால और तू जिसका इंतजार कर रहा था उसका मुलाकात करने के लिए तो तैयार नहीं था. எல்லாம் இழந்து போய்விட்டார். सब कुछ तूने खो दिया. எல்லாம் இழந்து விட்டார். सबको खो दिया. அதனால அந்த தருணத்தை இழந்து போனதுனால और उस
பெரிய ஆபத்து வருகிறது. एक बहुत बड़ा भयंकर आ रहा है। தேசம் அழிக்கப்பட போகிறது. देश नाश किया जाएगा। தேசம் அழிக்கப்பட ये போகிறது. देश नाश किया जाएगा। முதல் வருகை எதிர்பார்த்திருந்த ஜனங்கள், पहले आगमन का इंतजार करने वाले लोग, அந்த ஆண்டவரை முற்றிலும் அதை புரிந்து கொள்ளாததுனால और उसे ठीक से समझ नहीं पाए हैं, காத்திருந்தாங்க. इंतजार किए, நிறைய பேர் காத்திருந்தாங்க. बहुत सारे लोग इंतजार किए, ஆனால் அவரை சந்திக்கிறத அவங்களால புரிந்து கொள்ள முடியல. लेकिन वो मुलाकात करने आता है, इसे वो समझ नहीं पाए। இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் காத்திருக்கும்படி சொல்லிட்டு போயிருக்கிறார். आज हम सबको प्रभु ने इंतजार करने के लिए कहा। எப்பொழுது வருவார் என்று வீட்டு எஜமான் வருகிறது நீ காத்திருக்க வேண்டும். और कब आएगा घर का मालिक, उसका तुम्हें इंतजार करना அவர் है। எப்போ வருவார்னு தெரியாது. वो कब आएगा पता ஆனா நீ नहीं, காத்திருந்தா लेकिन तो उसका अगर इंतजार करता है, புதிய பலன் கிடைக்கும். तुम्हें एक सामर्थ्य मिलेगा। நீ ஓடினாலும் இளைப்பட முடியாது. और तू दौड़ेगा तो भी तू वहां पर थक न நீ जाएगा। நடந்தா கூட உனக்கு என்ன செய்ய களைப்பு வராது. और तो अगर चल कर भी जाएगा तो भी निराश ना யாரெல்லாம் होगा। உண்மையான இருதயத்தோட जो காத்திருக்கிறார்களோ सच्चाई मन से इंतजार करते हैं, கர்த்தர் அவர்களை புது பலனால் நிரப்புவார். प्रभु उन्हें नए सामर्थ्य से भरता है, அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். और उससे या प्यास को प्रभु बुझाता ஆனால் है। 25வது அதிகாரம் மத்தேயு சொல்கிறார், मत्ती 25वें अध्याय में प्रभु कहता 10 है, பேர் காத்திருந்தார்கள். 10 लोगों ने इंतजार किया ஆனா வரல, लेकिन नहीं आए, நேரம் ஆயிடுச்சு. समय हो गया, அதனால 10 பேருமே தூங்கிட்டாங்க. इसीलिए 10 के 10 सो गए। ஆண்டவர் அதை கூட ஒரு குற்றமா சொல்லவே இல்லை. प्रभु उन्हें दोष नहीं लगाया, ஆனா அந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து எழுப்புகிறார். लेकिन उस समय पर एक व्यक्ति आकर उठाता है, எல்லாம் காத்திருந்துட்டு ஏன் தூங்குதீங்க? जो तुम इंतजार करते हुए सोते हो, ஆண்டவர் இப்ப வரப்போகிறார், प्रभु अब आ जाएगा, எழும்புங்க. उठ जाओ। ஆனா எழும்பி என்ன செய்தாங்களா? उठने के बाद क्या किया? புத்தி உள்ளவர்கள் ரெடி ஆகிவிட்டார்கள். और जो बुद्धिमान थे वो तैयार हो गए, ஆனா 10 பேர் காத்திருந்தால் लेकिन 10 लोग जो इंतजार कर रहे थे, 5 பேர் தங்களால அதை சரியான முறைப்படி செய்யல. और वो 10 लोग में से 5 ने उसे ठीक रीति से அந்த नहीं किया, வரக்கூடிய நேரத்துல அவங்க வெளியே போயிட்டாங்க. और वो आने के समय पर वो बाहर चले गए, அதனால அந்த பாக்கியத்தை இழந்து விட்டாங்க. उन्होंने उस धन्य की बात को खो दिया। ஆனா பைபிள் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहता है, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல तो का दूसरा अध्याय, ஒரு மனம் இருந்தது, एक मन था, ஒரு இடத்துக்கு एक வந்திருந்தார்கள், जगह पर इकट्ठे சரியா थे, எல்லாம் வேத வார்த்தையின்படி தான் और நடக்குது. सब कुछ कलाम के अनुसार हुआ। நான் ஒரு வருஷம் நீங்க அடிமைனா 400 வருஷம் தான். और 400 साल गुलामी है तो वो 400 साल ही होगा। இவங்கள போய் நீ காத்திருங்கன்னு சொன்னாரானா நேரம் சொல்லல. और प्रभु ने इनको कहा कि तुम इंतजार करो, लेकिन कब आएगा समय नहीं ஆனா बताया। எல்லாம் சரியா வேத வார்த்தையின்படி 50வது நாள் தான் நடக்க போகுது. लेकिन सब कुछ 50वें दिन में ही पूरा होने वाला है, அவங்களுக்கு தெரியாது. वो उन्हें नहीं ஆனா पता। ஆவியானவர் உள்ளத்துல ஏவுகிறார், लेकिन आत्मिक प्रभु अंदर से कहता है, போ சபைக்கு போ, तू कलीसिया में நீ जा, மேல் வீட்டு போ, तू कलीसिया में जा, மேல் வீட்டுல போய் और காத்திரு. ऊपर के उस कमरे में जाकर தேவன் प्रार्थना कर। முன்குறித்த ஜனங்களை உள்ளத்துல ஏவுகிறார். और प्रभु जो इकट्ठे किए गए उन लोगों से प्रभु उनके मन में बातें அந்த करता है। ஏவும் போது அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா அவங்க தான் பாக்கியம். और जब वो लोग उस जगह पर आकर खड़े थे तो वहां पर धन्य की बात காத்திருந்த हुई। எல்லாரும் புது பலனை அடைந்தார். और जो भी इंतजार कर रहे थे सब लोग वहां पर नए सामर्थ्य அந்த में आए। 120 பேர் ஒரு நாள் கூட பின்வாங்க, और वो 120 लोग कभी पीछे ना हटे, ஒரு நாள் அவங்க பின்வாங்க. एक दिन भी पीछे ना हटे। சோதனை இருந்தது, उनके जीवन में परेशानी थी, தரிசனத்துல பின்வாங்கவே இல்லை. दर्शन में कभी पीछे ना हटे, பிரச்சனை இருந்தது, समस्या था, அவங்களுடைய ஓட்டத்தை அவங்க நிக்காமே இல்லை. लेकिन उनकी दौड़ पे कभी ना रुके। எல்லா பக்கத்துல சுத்தி அவங்களுக்கு நெருக்க இருந்தது. हर जगह पर उन्हें दबाव आ रहा ஆனா था, தரிசனத்துல அவங்க குறைவே இல்லை. और उनका दर्शन में कोई कमी घटी नहीं। தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருந்தார். प्रभु के अभिषेक से भरे हुए थे, ஓடினார்கள், दौड़ने लगे, பயப்படையில. लेकिन निराश न हुए। அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பது தான் பாக்கியம். और वैसा इंतजार करना एक धन्य की बात கடைசி है। நாளில इस आखिरी दिनों में உலகமே கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிறது. दुनिया पूरा प्रभु के आगमन के लिए इंतजार करता ஆனா है, என்ன நடந்து கொண்டிருக்கு? लेकिन क्या हो रही है? ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது கர்த்தர் प्रभु சொன்னார். ने कहा ऐसा समय आएगा जिस रात में कोई काम न कर पाएगा। அதுதான் நடந்துட்டு இருக்கு. वैसे ही हो रहा है, நினைத்தபடி நடக்கவே இல்லை. और हम जैसे सोचे वैसे नहीं அதனால हुआ। கர்த்தருக்கு காத்திருக்கிறது लेकिन प्रभु के लिए जो इंतजार எல்லா करते हैं, சூழ்நிலையிலையும் அவர்கள் தங்களை காத்துக்கொள்வார். सारे परिस्थिति में प्रभु उन्हें संभालता है। வெளியே போக முடியலையா? बाहर नहीं जा सकते हैं, மற்றவங்களோட பேச या முடியலையா? दूसरों से बातें नहीं कर ஆனா सकते, நமக்கும் இயேசுக்கு ஒரு தொடர்பு இருக்கதை கர்த்தர் உறுதிப்படுத்துறார். लेकिन हमें और प्रभु के साथ में का रिश्ता को प्रभु निर्णय करता है। அதனால கர்த்தர் முதல்லயே சொல்லிட்டார், इसीलिए प्रभु ने पहले ही कह दिया, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்துல எங்க இருந்தாலும் சரி 2 या 3 मेरे नाम से जहां कहे कहीं भी நான் इकट्ठे हो जाओ, உங்களோட கூட இருக்கேன். मैं तुम्हारे साथ இன்னைக்கு रहूंगा। காத்திருக்கிற ஜனங்கள் உத்தம இருதயத்தோட आज जो इंतजार करते हैं वो पूरे हृदय के
साथ में, கூட்டமாய் மட்டுமல்ல குடும்பமாக केवल एक परिवार के साथ नहीं, पूरे सारे लोगों के எப்படி साथ, இருந்தாலும் சரி कैसे भी क्यों ना रहे, அவர் எப்ப வருவாரு யாருக்கும் वो தெரியாது. कैसे आएगा किसी को नहीं ஆனா पता, நான் காத்திருக்க வேண்டும். लेकिन हमें इंतजार करना அவர் है। மகா சத்தமாய் கூப்பிட போகிறார். वो बहुत ऊंचे शब्द से அந்த पुकारेगा சத்தத்துக்கு நான் காத்திருக்க வேண்டும். और उस आवाज के लिए रुकना है। அதுக்கு முந்தி என்ன நடக்கும்? अधर्म बढ़ने के कारण बहुत लोगों का जो प्यार है वो कम हो जाएगा। அக்கிரமம்னா என்னது? अधर्म क्या है? நாம் நம்பின ஜனங்களே தாராளமா என்னெல்லாமோ செய்தாங்க. और हम जिसके ऊपर भरोसा करते थे वो अपने मर्जी से कुछ करने लगे, அதனாலதான் அந்த காத்திருக்கிற ஜனங்களுடைய சோர்ந்து போகுது. और इसलिए जो इंतजार कर रहे थे वो लोग निराश हो இயேசு जाते हैं। சீக்கிரமா வரப்போகிறார். यीशु जल्द ही आएगा। அப்படி சொல்லிட்டு ऐसे कहकर நான் 100 வருஷத்துக்கு ஒரு பிளான் போட்டா अगर मैं 100 साल का कोई प्लान करता हूँ, எப்படி நம்முடைய நம்பிக்கை பாருங்க. कैसा मेरा भरोसा है, அப்ப என்னுடைய ஓட்டத்துல ஏதோ என்ன நடக்குது? தவறு நடக்கிறது. मेरी दौड़ में कुछ तो गलत है, அப்படிப்பட்ட ஜனங்களை நம்புகிறவர்கள் தான் பின்வாங்கி போயிடும். और वैसे दौड़ने वाले लोग पीछे हट जाते हैं। நான் நம்புகிறது அவராலே வரும். और हम जो विश्वास करते हैं वो उसी से आएगा। காத்திருக்கிற புது பலன் அடைவார். जो इंतजार करते हैं नए सामर्थ्य பழைய पाते ஏற்பாட்டில் हैं, உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் और नए नियम के सारे पवित्र लोग காத்திருந்தார்கள். इंतजार कर रहे थे। யோசேப்பு காத்திருந்தார். यूसुफ ने इंतजार किया, ஆபிரகாம் காத்திருந்தார். अब्राहम ने इंतजार किया, நோவா கூட பேழ உள்ள போய் 7 நாள் காத்திருக்கிறார். नूह भी उस जहाज पे बैठकर 7 दिन इंतजार किया। தேவன் கதவை அடைச்சிட்டாரு. प्रभु उस दरवाजे को बंद कर दिया, அவங்கெல்லாம் உள்ள போயிட்டாங்க. वो सब वो अंदर चले गए, 7 நாள் வரைக்கும் கீழதான் இருக்கு, மழையே பெய்யல. लेकिन 7 दिन तक कोई बारिश नहीं हुई, ना वहीं पर खड़ी, ஆனா வார்த்தையின் மேல் நம்பிக்கையோட காத்திருந்தார். लेकिन उस वचन के अंदर भरोसा से रहे। இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. आज बहुत सारे भविष्यवक्ताओं को देखकर हमें निराश नहीं होना चाहिए, உலகத்தில் உள்ள நிறைய பேருடைய எதிர்பார்ப்பை பார்த்து நாம் சோர்ந்து और விடக்கூடாது. दुनिया की बहुत सारे बातों को देखकर हमें निराश नहीं होना அவர் चाहिए। சொன்னது நிச்சயமா நிறைவேறும். उसने जो कहा वो जरूर पूरा होगा। தீர்க்க தரிசன காலதாமதமானாலும் அது நடக்கும், அது நிறைவேறும். भविष्यवाणी अगर समय बीतता है तो भी वो पूरा होगा, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு और இருக்கு. सारे मसीहा के लोगों का इंतजार है। வேதாகமத்துல இயேசுவானவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது நடந்துகிட்டே और இருக்கு. दुनिया में जो भी बात हो रही है, कलाम के अंदर जो लिखा है वही हो रहा है, அதைத்தான் சுட்டி और காண்பிக்கிறார். उसी बात को बताता है। தேசத்துல பஞ்சமா क्या देश में अकाल है? இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு, அது நடக்கிறது. प्रभु ने कहा है वो हो रहा है। பிரச்சனை நடக்கிறதா? समस्या हो रहा है, இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார், அது நடக்கிறது. यीशु ने कहा वही बात हो रही है। உள்ள நோய் வருகிறதா? क्या कोई महामारी आती है? இயேசுவானவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், அது நடக்கிறது. यीशु ने कहा बाइबल में इसके लिए वो हो रहा है, அப்படி நான் பார்த்தா நிச்சயமாக நான் வஞ்சிக்கப்பட और மாட்டேன். जरूर हम वैसे देखेंगे तो हम फंसाए नहीं जाएंगे। காத்திருக்கிறார், प्रभु का इंतजार करते रहेंगे, இயேசுவுக்காகவே காத்திருக்கிறார். यीशु के लिए ही इंतजार कर रहा இவர்கள் है। ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார். वो प्रभु कभी शर्मिंदा नहीं होने देगा। அதனாலதான் தாவீது ராஜா சங்கீதம் 20வது சங்கீதத்துல சொல்லுகிறாரு, इसलिए वचन संहिता 20 के अंदर दाऊद राजा कहता है, அவருடைய எதிர்பார்ப்பு மிகவும் அருமையான ஒரு எதிர்பார்ப்பு. उसका जो इंतजार है वो एक अलग प्रकार का इंतजार है। அவர் சொல்லுகிறாரு वो कहता है 4வது வசனத்துல, 4वां वचन, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி वह तेरे मन की इच्छा पूरी करे உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. और तेरी सारी युक्ति को सफल करे, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து और तब हम तेरे उद्धार के कारण எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். और ऊंचे स्वर से हर्षित होकर गाएंगे, உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. और अपने परमेश्वर के नाम से झंडा खड़ा करेंगे। यहोवा तुझे मुंह मांगे वरदान दे। 6வது வசனத்தை சொல்கிறார், 6 वचन पर कहता है, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் और अब मैं जान गया कि यहोवा अपने अभिषेक्त का उद्धार करता என்பதை है, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். और वह मैं उसे अभी जानता हूँ। தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து वह अपने दाहिने हाथ के उद्धार करने वाले நமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபங்களை கேட்பார். और पराक्रम के अपने पवित्र स्वर्ग पर से सुनकर उसे उत्तर देगा। சிலர் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார், और कुछ जो है रथों के बारे में, घोड़ों के बारे में भरोसा करते हैं। சிலர் சொந்த காரியங்களை குறித்து மேன்மை कुछ பாராட்டுவார்கள். लोग अपने ही बारे में वो घमंड करते हैं। எல்லாரும் விழுவார்கள். ये सब गिर जाएंगे, ஆனா நாங்களோ लेकिन हम எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை तो பாராட்டுவோம். अपने परमेश्वर यहोवा का ही नाम लेंगे। என்ன மேன்மை பாராட்டுகிறது? क्या महिमा करना है? இயேசுவோட நாமத்தினால ஜனங்கள் ஜெயித்தார்கள், यीशु के नाम से लोगों ने जीता, ரட்சிக்கப்பட்டார்கள், उद्धार पाए, மனம் திரும்பினார்கள். मन फिराए। அதனால நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய கொடிகளை ஏற்றுவோம். इसलिए हम क्या करेंगे? हम अपने झंडा फैलाएंगे, சுயமாக நிமிர்ந்து நின்றவர்கள் விழுந்து போவார்கள், और जो खुद के भरोसे पे खड़े रहे वो वहां पर गिर जाते அவர் हैं, விழுந்து போவார்கள். वो गिर जाते ஆனா हैं। நாங்கள் இயேசுவே உம்முடைய நாமத்துக்காக காத்திருக்கிறோம். लेकिन है यीशु, हम तेरे नाम के लिए इंतजार करते ஆகவே हैं, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். और इसलिए हम उठकर खड़े रहते हैं। கர்த்தாவே ரட்சியும்,
प्रभु उद्धार कर। நாங்கள் கூப்பிடுகிற நாளில ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாரா? और जब हम पुकारते हैं तब राजा हमें सुन ले। இன்னைக்கு உலகமே கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. आज पूरी दुनिया प्रभु का इंतजार करता இந்த है। இக்கட்டான நேரத்துல इस तकलीफ के समय पर நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? बहुत लोगों का प्रार्थना इस प्रकार है, ஆண்டவரே இந்த வியாதி சீக்கிரமா போயிரட்டும். प्रभु ये बीमारियां जल्दी निकल जा। இது ஒரு சிலருடைய ஜெபம். ये कुछ लोगों की प्रार्थना है। இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? और कुछ लोग क्या कहते हैं? ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக மனம் திரும்பி சித்தத்தை நிறைவேற்ற हे प्रभु हम पूरे मन से आपके इच्छा को पूरा करें। இன்னும் ஒரு சிலர் செய்தாங்க. और कुछ कहते हैं தேசத்தில் உள்ள பாவம் எல்லாம் மன்னிங்க, देश के सारे पापों को क्षमा कर प्रभु, எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. सबको छुटकारा दीजिए। இது ஒருவருடைய ஜெபம். ये एक का प्रार्थना है। ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவரே சீக்கிரமாய் நீர் வாரும். और कुछ लोग कहते हैं हे प्रभु जल्द आ जा, நமக்காய் காத்திருக்கிறோம். आपके लिए इंतजार करते हैं। தாவீதோட கர்த்தர் சொல்லி இருக்கிறார், दाऊद के पास प्रभु ने कहा, தானியேலோட கர்த்தர் சொல்லி இருக்கிறார், दानियल से प्रभु ने कहा இருக்கிற காலம் தொல்லையும் இக்கட்டும் தான் இருக்கும். अभी जो आने वाला समय है यह तकलीफ और समस्या से भरा रहेगा। வெளிப்படுத்தல் விசேஷ கடைசியில சொல்லுகிறது, प्रकाशित वाक्य आखिर वचन में இயேசுவே कहता है சீக்கிரமாய் வாரும். हे प्रभु तू जल्द आ जा। அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு और वैसा एक इंतजार காத்திருக்கிற ஜனங்கள் प्रभु के लिए जो इंतजार करते हैं, தெய்வ சித்தத்தையே நோக்கி காத்திருக்கும் போது தான் ஆசீர்வாதம். और प्रभु के मर्जी से जब इंतजार करते हैं तो आशीष है। அது காத்திருக்கிறார், பொறுமையோட காத்திருக்கிறார். वो धीरज से इंतजार करते हैं। யோசேப்பினுடைய காலத்துல இக்கட்டு தொல்லை இருக்கிறது. यूसुफ के समय पर बहुत समस्या और संकट थी। சங்கீதம் 105 சொல்லுகிறது, அவருடைய விலங்கு போட்டு அவருடைய கால்களை ஒடுக்கினார்கள். वचन संहिता 106 पे कहता है कि उसके पैरों में बंधन बांधकर उसको दबाने लगे, வசனம் அவனை புடமிட்டதாம். और वचन उसे वो जांचने लगा। அப்படி என்ன அவர் தப்பு பண்ணிட்டார்? उसने क्या ऐसा गलती की? யாருமே சொல்ல முடியாது பாருங்க. कोई भी नहीं कह सकता। நிறைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில குறை இருந்தது, குற்றம் இருந்தது. बहुत सारे पवित्र लोगों के जीवन में कोई गलतियां या कोई प्रभु के विरोध में बातें थी, யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படி எதுவுமே நம்ம குறை கண்டுபிடிக்க लेकिन முடியாது. यूसुफ के जीवन में कोई भी बात नहीं देख सकते। ஆனா அவரை கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று எழுதியிருக்கு. लेकिन उसके बारे में वचन कहता है कि वचन उसे वहां पर जांच रहा था, சோர்ந்து போகவே இல்லை, निराश न हुआ। கலாத்திய நிருபத்தில் எழுதப்பட்டபடி गलातियों की किताब में जैसा लिखा गया, அன்பு ஆவிக்குரிய கனிகளை பற்றி சொல்லும்போது आत्मिक फल के बारे में जब कहता है, அத்தனை கனிகளும் वो सारा फल அந்த தேவனுடைய மனிதனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. वो सारा फल यूसुफ के जीवन में भी था। யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன கனியெல்லாம் இருந்தது? यूसुफ के जीवन में कौन सी फल थी? அன்பு இருந்தது, प्रेम था, சந்தோஷம், आनंद, சமாதானம், समाधान, ஈடிய பொறுமை, और धीरज, தயவு, और दया, நற்குணம், अच्छा गुण, விசுவாசம், विश्वास, சாந்தம் இருந்தது, शांत था, இச்சை அடக்கம். और वो अपने आप को काबू में रखा। இப்படிப்பட்ட பிரமாணத்துக்கு விரோதமா ஒண்ணும் இல்ல, ஆனா இவ்வளவு காரியம் அவரோட வாழ்க்கையில இருந்தாலும் और ऐसे सारे बातें उसके जीवन में रहने पर भी பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहता है கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. प्रभु का वचन यूसुफ को वहां पर जांचने लगा, பொறுமையோட காத்திருந்தார், धीरज से इंतजार कर रहा, பொறுமையோட காத்திருக்கிறார். धीरज से इंतजार कर தேவன் रहा। என்னை கவனிக்கிறார். मेरा प्रभु मुझे देखता நான் है। நிறைய நேரத்துல ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்து போகிறோம். आज हम बहुत सारे दिनों में बहुत सारे बातों में कोई ना कोई बात में फंस जाते हैं। பேசிருந்தோம், हम बहुत जोर से आवाज से बोल ஏதோ देते हैं, தவறான இடத்துல நிற்கிறோம். या कोई गलत जगह पर खड़े रहते हैं, ஆனா நம்மள இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசனம் நம்மளை புடமிடவே இல்லை பாரு. लेकिन ऐसा एक वचन ने हमें इतना बहुत भारी से नहीं जांचा। ஆனா கர்த்தரோ கிருபை உள்ளவராக, लेकिन प्रभु अनुग्रह के समान, தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற புதிய ஏற்பாட்டு ஜனங்களின் மேல் இரக்கம் உள்ளவராக और இருக்கிறார். प्रभु नए नियम के लोगों के ऊपर तरस खाने वाले के समान நமக்காக எல்லா பாடுகளையும் பார்த்திருக்கிறார். हमारे लिए सारा बोझ को उठाया। ஆகவே சோதிக்கப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, इसीलिए परीक्षा उठाने वाला कोई भी क्यों ना நான் रहे, சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான். और मैं जो परीक्षा में न पढ़ू करके कहो, தாவீது அப்படி சொல்லவே இல்லை. दाऊद ने ऐसे नहीं कहा, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வரவே கூடாதுன்னு சொல்லல. हे प्रभु मुझे ये समस्या नहीं चाहिए करके தாண்டி नहीं कहा। செல்வதற்காக ஜெபம் பண்ணு. उससे पार कर जाने के लिए मुझे मदद। நாளிலே इस आखिरी दिनों में கர்த்தருக்கு हम காத்திருக்க, प्रभु के लिए इंतजार करेंगे। யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு காத்திருக்க வேண்டாம், कोई भी या कोई व्यक्ति कुछ कहेगा करके नहीं, யாராவது ஏதாவது தருவாங்க அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். कोई व्यक्ति कुछ देगा ऐसा इंतजार करने की जरूरत கர்த்தருக்கு नहीं। காத்திருப்போம். प्रभु के लिए इंतजार என்னுடைய कीजिए। தேவைகளை அதிசயமாய் கர்த்தர் சந்திப்பார். मेरी जरूरतों को अद्भुत रीति से प्रभु पूरा அவர் करेगा, பேசுகிற ஆண்டவர், और वो बातें அவர் करता है, உணர்த்துகிற वो ஆண்டவர், महसूस அவர் दिलाता है, எழும்பி பிரகாசிக்க वो பண்ணுகிற उठकर ஆண்டவர். प्रकाशमान होता है। வசனத்தின்படியே நான் காத்திருக்கும் போது वचन के सबान ஒரு जब हम புதிய பலனை கர்த்தர் நமக்கு एक தரப்போகிறார். नए सामर्थ्य को प्रभु ஒரு देता புதிய है, ஆசீர்வாதம் நம்ம நோக்கி एक வரப்போகிறார். नई आशीष हमारी ओर आती है।
கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் प्रभु के लिए जो इंतजार புது करते हैं பலனை அடைவார்கள். नए सामर्थ को पाएंगे। அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். वैसे एक अभिषेक को प्रभु देगा। பிரச்சனைக்கு மத்தியில, समस्या के बीच में, சோதனைக்கு மத்தியில, परीक्षा के बीच में, நான் ஓடினாலும் நடந்தாலும் அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். हम दौड़ेंगे या चलेंगे तो भी वो हमें सामर्थ्य देता है। நிறைய பேரை பாருங்க, बहुत सारे लोगों को 4 देखिए மாசம் நிறைய பேர் வேலை செய்யல, 4 महीने तक बहुतों ने काम नहीं किया, ஆனா நிறைய பேரை அற்புதமாய் காப்பாற்று. लेकिन बहुतों को प्रभु अद्भुत रीति से चलाता भी है। 90% நல்லா இருக்கிறாங்க. और 99% लोग बहुत भलाई से, வாழ்க்கையில தான் ரொம்ப கஷ்டம் கண்ணீர். लेकिन यूसुफ के जीवन में बहुत तकलीफ और संकट था। ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில கஷ்டமும் கண்ணீர் இருக்கு. कुछ लोगों के जीवन में भी संकट और तकलीफ। கர்த்தர் அவர்களையும் சீக்கிரமாக விடுதலை பண்ணி ஆசீர்வதிப்பார். प्रभु उन्हें भी जल्दी छुड़ाएगा, आशीष करेगा। கடைசி நாளில आखिरी दिनों में இயேசுவானவர் வரப்போகிறார். यीशु आने वाला है, சீக்கிரமா வரப்போகிறார். जल्द ही आने वाला है, அதுக்காக தான் நான் காத்திருக்கிறேன். इसीलिए हम इंतजार कर रहे हैं। அதுதான் என்னுடைய நோக்கமா और இருக்கு. यही मेरा विचार होनी அவர்களை चाहिए। கர்த்தர் ஒரு புதிய பலத்தோடு மறுரூபமாக்க போகிறார். प्रभु उन्हें नए सामर्थ के साथ रूपांतर में ले அப்படிப்பட்ட जाएगा। மகிமையை நாம் நோக்கி பார்க்கிறோம். वैसे महिमा से हम देखेंगे அந்த நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். और उस समय के लिए हम इंतजार करते வேதம் रहेंगे। சொல்லுகிறது, कलाम कहता है தேவன் அந்த நாள்ல செய்ய போறதுக்கு முந்தி प्रभु उस दिन को पूरा करने के पहले நம்ம இடத்துல நிறைய காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். हमसे बहुत सारे बातों का इंतजार करता அதுக்கு है। நாம் காத்திருக்கும் போது தேவன் அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். और उन बातों के लिए जब हम इंतजार में रहेंगे प्रभु के समूह में, वो कार्य प्रभु हमें देगा। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें इस समय पर आशीष करे காத்திருக்கும்படியாக நாம் தெய்வ சமூகத்துல முழு இதயத்தோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். और पूरे मन से हम प्रभु के पास अर्पण करेंगे। கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து காப்பார். प्रभु जरूर हमें इंतजार कर आशीष करे। தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளோ, தந்தேனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளோ, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன்। ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன்। பூவில் கடும் போர் புரிகையில் காவல் உந்தன் கரங்களில் வைத்து தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கொடி சொண்டிட்டாலும் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கொடி சொண்டிட்டாலும் ஆசத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனோமில் அமர செய்திடும் தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்று ஒன்று செய்யேன், ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்று ஒன்று செய்யேன்। அன்று சீசரில் அழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்போம் தந்தேன் என்னை, இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே। மகிமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். महिमा से भरा हुआ प्रभु को धन्यवाद। உலகமெல்லாம் எத்தனையோ பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும்
கர்த்தருக்கு காத்திருக்கிறார். दुनिया भर में कितने ही पवित्र लोग प्रभु आपका भरोसे में इंतजार करते हैं, உம்மையே நோக்கி பார்க்கிறார். आपकी ओर देखकर இந்த इंतजार करते இக்கட்டான हैं। காலத்துல, इस संकट के समय पर, இக்கட்டான சமயத்துல इस संकट के समय पर ஏசப்பா प्रभु உம்மை நோக்கி பார்க்கிறார். आपके भरोसे में बैठे हैं। அவர் அவர்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து हर एक की जरूरतों को आप पूरा உம்முடைய कीजिए। வருகைக்கு நேராக காத்திருக்க கிருபை செய்யும். आपके आगमन में जाने के लिए इंतजार तैयार அநேகருக்கு कीजिएगा। என்னதான் நடக்குன்றே தெரியல, बहुतों को पता ही नहीं चला कि क्या चलता है, ஆனால் கர்த்தர் பேசுகிறார். लेकिन प्रभु उनसे बातें நீர் कीजिए, நடத்தும்படியாய் கேட்கிறார். आप चलाने के लिए विनती உம்மை करते हैं। நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட आपकी மாட்டார்கள். ओर देखने वाले कभी शर्मिंदा ना புது हो, பலன் वो அடைவார்கள். नए सामर्थ्य அப்படிப்பட்ட पाएंगे। அபிஷேகத்தால் वैसे நிரப்புங்கப்பா. अभिषेक से भर நன்றி दीजिए। சொல்கிறோம் பிதா. धन्यवाद करते தாய் हैं। மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் மறவாதிருக்கிற கர்த்தர். माता जो तुम्हें भूल जाए, पिता तुम्हें भूल जाए तो भी कभी ना भूलने वाले प्रभु धन्यवाद। அப்படிப்பட்ட மகிமையுள்ள இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். वैसा महिमा का प्रभु आपकी ओर देखते என்னுடைய हैं। ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் हमारा देह शरीर और मन நீர் வரும் பொழுது குற்றமற்றதா இருப்பதா आपके आगमन में निर्दोष रहे। சகல துதி கனம் மகிமை எல்லாம் உம்முடைய நாமத்துக்கு சொல்லுகிறோம். सारा महिमा गौरव आपको देते हैं। இயேசுவனுடைய நாமத்தில் यीशु பிதாவே. के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.